ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளாக அரைக்கக்கூடிய தக்காளி சட்னி பார்க்க போகிறோம். இது வந்து ரோட்டு கடை தக்காளி சட்னின்னு சொல்லலாம். ஆந்திராவில் வந்து இதை வந்து காரோன்னு சொல்லுவாங்க, தக்காளி காரோன்னு. சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 3 தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக இருந்தால் 4 சேர்த்துக்கோங்க, பெருசுனா 3 சேர்த்துக்கோங்க. அப்புறம் 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு, அப்புறம் வந்து ஒரு துண்டு இஞ்சி, இவ்வளவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சட்னிக்கு கலருக்காக கொஞ்சம் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு கொஞ்சோல கல் உப்பு சேர்த்து மிக்சியில் வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு எப்படின்னு சொல்லி காமிக்கேன். இந்த மாதிரி தண்ணி விடாமல் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தாளிக்கணுமானா எண்ணெய், கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகா போட்டு தாளித்து ஊற்றிக்கோங்க. நாங்கள் வந்து தாளிக்கலை. நான் வந்து இட்லிக்கு இப்படியே தான் வச்சு தொட்டு சாப்பிட போகிறேன். இப்படி தொட்டு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி சட்னி செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.